தமிழ்நாட்டுல பாஜக எடுத்த அந்த வாக்கு சதவீதம் பாஜகவுக்கு உயர்ந்துருச்சு அப்படிங்கிறது இதுதான். இதுதான் போன தடவை 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு அமித்ஷா எப்படி என்ன சொன்னார், என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும்னு எதனால் சொன்னார், நான் ரெடி பண்ணிட்டேன். அதுதான் அந்த தைரியத்தில் அவர் சொன்னார். நான் ஒரு கேள்வி கேட்டேன், என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும்னு சொன்னீங்க, என்டிஏ கூட்டணியில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டேன். கட்சியே காணும், ஆனால் என்டிஏ கூட்டணி ஜெயிக்குமா? அப்புறம் தான் பழனிசாமி ஒரு மாட்டிட்டு பெரிய பெரிய கட்சியோட அந்த விஜய் பாவம் அவர் அரசியலுக்கே வரமாட்டேங்கிறார், அவரை பிடிச்சி உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கிறார். இன்றைக்கி வரலாம் ஒரு ஆளை காணும், அவரை போட்டு உயிரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, எதா பண்ணலான்னு. இப்படி தானே போயிட்டு இருக்குது. இன்றைக்கி வரல என்டிஏ கூட்டணின்னு சொல்கிறதுக்கு மாதிரியான ஏதாவது கூட்டணி ஏதோ ஒரு கட்சி இருக்குது, அதை சொல்லுங்க பார்க்கலாம். பழனிசாமி ஒரு பணைய கைதியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க, சுற்றி இசட் பிரிவு பாதுகாப்புன்ற பேரில் உளவுத்துறை அதிகாரிகள் நிற்கிறாங்க. அவர் என்ன பண்ணுவார், எப்படி பேசுவார், அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு தான் பேசியாகும். பின்னாடியே வானதி சீனிவாசன் ஏறிட்டு போயிடுறாங்க. அப்புறம் எப்படி அவருக்கு சுதந்திரமாக பேசுவார்? அதே தான் விஜய்க்கும். ஓய் பிரிவு பாதுகாப்புன்னு உளவுத்துறை அதிகாரிகள் சுற்றி நிற்கிறாங்க. அருண்கிற ஒரு அமலாக்கத்துறை முன்னாள் அதிகாரி அவரும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. எதா பேசுன்னா உன்னுடைய கருப்பு பணம் போல பிடிச்சிருவேன்றாரு. எதா பேசுன்னா உளவுத்துறையை சொல்லிவிடாது. 2 பேரையும் பணைய கைதியாக தானே வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு.